இன்றைய நாளிலே ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதும் அவருடைய விடுதலையும் பற்றி பெயிலையும் பற்றி நான் யோசித்து அதை பற்றி நான் நினைத்து கொண்டிருக்கிற போது 2007ஆம் ஆண்டு போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, சண்டை உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே மஹிந்த ராஜபக்ச பிரசிடண்டாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டராகவும் இருந்த அந்த காலப்பகுதியிலே வங்காளை மன்னாரில் உள்ள வங்காளையில் ஒரு குடும்பம் சுட்டும் வெட்டியும் கொல்லப்பட்ட சம்பவத்தை நினைத்து நான் அழுது விட்டேன். அது 2007ஆம் ஆண்டு. என்னாலே அதை பார்த்து பல வருடங்களாக எனக்கு நித்திரையே வராமல் அதை பற்றி நினைத்து நினைத்து நான் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய நாட்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா இவ்வளவு செயல்பாட்டுக்கும் உடந்தையாக இருந்தவர். தோடு மஹிந்த ராஜபக்சவும் இந்த செயல்பாட்டுக்கு உடந்தையாக இருந்தவர்கள். அவரை கைது செய்தவுடனே இந்த கொந்தளிக்கிற மக்கள் கூட்டத்தை நான் பார்த்து நான் கவலைப்படுகிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இவர்களுடைய காலப்பகுதியில் தான் இப்படியான கொலைகள், இப்படியான சூட்டுச் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதையும் பார்க்காமல் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டு இருந்தவர்தான் ரணில் விக்ரமசிங்க. அவருடைய ஆட்சியின் கீழே இயங்கிய CSO என்கிற அந்த படைப்பிரிவும் இன்னும் இனந்தெரியாத படைப்பிரிவு என்று சொல்லப்படுகிற அந்த படைப்பிரிவுகளால் அரங்கேற்றப்பட்ட இந்த கொடூரமான கொலைகள், இதை நான் பார்த்து கவலைப்பட்டு கொண்டு அந்த நாட்களிலே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னும் இவர்களுக்கான நீதியோ, இவர்களுக்கான சட்ட நடவடிக்கையோ, இந்த குடும்பத்திற்கு என்ன நடந்தது, யார் இவற்றை செய்தவர் என்ற அந்த நீதி கூடியே இட்ட வரைக்கும் கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்தினுடைய சகோதரங்கள், உறவினர்கள், இன்னும் தாய் தந்தையர்கள் இட்ட வரைக்கும் மனவேதனையோடும் கவலைகளோடும் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அரங்கேற்றப்பட்ட காலம் 2007ஆம் ஆண்டு. மஹிந்த ராஜபக்ச பிரசிடண்டாக இருந்த காலத்திலும், இன்னும் ரணில் விக்ரமசிங்கா பிரைம் மினிஸ்டராக இருந்த காலப்பகுதியிலும் தான். இதை நினைத்து நான் பல வருடங்களாக, மாதக்கணக்காக நான் என்னுடைய நாட்களை கண்ணீரோடு தொலைத்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு பார்க்க போனால் ரணிலுடைய விடுதலைக்காக ஒரு கூட்டம் கூடி, இன்றைக்கு அந்த ஊழல் கூட்டம் கூடி இன்றைக்கு அவரை விடுதலை செய்யணும், அவரை பெயில் எடுக்கணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி நிற்கிறது. இந்த குடும்பத்திற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? என்னத்தை சொல்ல போகிறார்கள்? அவருடைய காலப்பகுதியில் தான் இந்த குடும்பத்திற்கு இப்படியான இது நடந்திருக்கின்றது. உங்களுக்கு எது சரி? ரணில் விக்ரமசிங்காவை இப்படியான இதிலிருந்து விடுதலை செய்து அவரை காப்பாற்றுவது சரியா, அல்லது இந்த குடும்பத்திற்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியதி, அந்த இரக்கம் குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? இதை பார்க்கின்ற போது எங்கே மனிதம் போய்கொண்டிருக்கின்றது? எங்கே மனிதர்களுடைய செயல்பாடு போய்கொண்டிருக்கின்றது? அநீதிக்கு குரல் கொடுக்கின்ற சமூகமாக இன்றைக்கு மாறிவிட்டது. இதை பார்க்கின்ற போது மனமுடைந்து போய்கொண்டிருக்கிறேன், மனமுடைந்து கவலையோடு இருக்கிறேன். இன்றைக்கு எங்கே போய்விட்டது? யோசித்து பாருங்கள். எங்களுடைய ஒரு குடும்பத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நாங்கள் விட்டிருப்போமா? இப்படியான ஒரு செயல்பாடு இப்படியானவர்களால் அரங்கேற்றப்பட்டிருந்தால் நாங்கள் விட்டிருப்போமா? இல்லை. இன்றைக்கு அந்த காலத்திலே இப்படி கலைத்தால் நாங்களும் அடுத்த நாளே இல்லாமல் போய் விடுவோம். இவர்களை கொலை செய்தது இவர்களால் என்று சொல்லியிருந்தால், இவர்களுடைய காலப்பகுதியில் நடந்தது என்று சொல்லியிருந்தால்
அந்த கிழமை நாங்களும் அடுத்த நாளே எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அனுரகுமாரனுடைய ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய ஆட்சியிலே சரியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. சட்டம் எல்லாருக்கும் சரியானது. இதை பார்க்கின்ற போது எவ்வாறு சட்டத்தினுடைய ஓட்டைகளை கண்டுபிடித்து எப்படி ஒரு ஆளை விடுதலை செய்யலாம் என்ற அந்த அந்த சட்டமும் இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. பார்க்கின்ற போது அவருக்கு உயிர் ஆபத்து. இந்த உயிர் ஆபத்தை பாருங்கள், இந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தை பாருங்கள், இவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது சொல்லி அவர்களுடைய காலத்தில் இது நடந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் நீதி கிடைத்திருக்கிறதா? நீதி கிடைக்கவில்லை. அவருக்கு நீதி கிடைக்கணும், அவருக்கு பெயில் கிடைக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு கூடுகின்ற கூட்டம் இந்த குடும்பத்திற்காக கூடியிருக்கிறதா? இந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று கூடியிருக்கிறதா? இதை பாருங்கள். எங்களுடைய ஒரு உறவு தானே, எங்களுடைய ஒரு இரத்த உறவு தானே, இதற்கு நீதி கிடைத்திருக்கிறதா? அதை யோசித்து பாருங்கள். சட்டம் எல்லாருக்கும் சமமானது. ஜனாதிபதியாக இருக்கலாம், சாதாரண மனுஷனாக இருக்கலாம், சாதாரண மனுஷனிலிருந்து ஜனாதிபதி வரைக்கும் சட்டம் சமமானது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய விடாமல் இன்றைக்கு ஊழல்வாதிகள், இன்றைக்கு ஊழலிலே ஊறிப்போனவர்கள், ஊழலேயே தங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறவர்கள், ஊழலினாலே தங்களுடைய குடும்பங்களையும் வாழ்க்கையை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஒரு ஊழல்வாதி கைது செய்யப்பட்ட போது அவரை பெயில் எடுக்கணும் என்று சொல்லி இவ்வளவு கங்கணம் கட்டி ரோட்டிலே நின்று அவரை பெயில் எடுப்பதற்காக சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர் பெயிலே வந்தவுடனே இன்றைக்கு அந்த கூட்டம் சந்தோஷம் கொண்டாடுது. என்ன கொடுவினை இது, என்ன கொடுமை இது! இதுதான் மனிதம். மனிதம் எங்கே போய்விட்டது? மனிதம் செத்து போய்விட்டது. மனிதம் செத்து போய்விட்டதற்கு அத்தாட்சி இவைகள் தான் காரணம். இவைகள் தான் காரணம். இந்த மன்னாரிலே, பங்காளிலே நடந்த இந்த சம்பவத்திற்கு இற்றவரைக்கும் நீதி இல்லை. இற்றவரைக்கும் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை. இவர்களை கொலை செய்தவர்கள் யார் என்று கூறிய இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ அவருடைய காலத்தில் தான் இப்படியான செயல்பாடுகள்லாம் நடந்திருக்கின்றது. ஆனால் இட்ட வரைக்கும் அவரை இன்றைக்கு நேற்று ஒரு 3 நாட்களிலே அவரை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவுடனே, ஆனால் எத்தனை நாள் அவர் சிறைச்சாலையில் இருந்தாரோ தெரியாது. ஆனால் ஒரு நாளும் அவர் சிறைச்சாலையில் இருக்கவில்லை. சிறைச்சாலைக்குள்ளே போன உடனே அவருக்கு பதட்டமும் வருத்தமும் மன அழுத்தம் இன்னும் டீஹைட்ரேஷன் என்று சொல்லி கனக விஷயங்கள் வந்துட்டு தான் அவருக்கு. உடனே அவரை கொண்டு போய் ஐசியூக்குள்ளே வைக்கிறாங்க, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. இப்படி ஒரு சாதாரண கைதிக்கு நடந்தால் நிச்சயமாக அவரை கொண்டு போய் சரியான அவருக்கு மெடிக்கல் வசதி அவர்களுக்கு கொடுப்பார்களா? இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி என்றா போல அவர்கள் பெரிய ஆட்கள், அவர்களெல்லாம் மேகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் சாதாரணமான மனிதர்கள். பதவி மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இப்படியான இவைகளுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச அவரோடு சேர்ந்து செயல்பட்ட அரசியல்வாதிகள், இன்னும் அவருடைய காலத்திலே பணிபுரிந்த, அவருடைய காலத்தில் இயங்கி வந்த அந்த படைப்பிரிவு சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அன்னோன் படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் அன்னோன் மேன், அன்னோன் காணா சொல்லி சொன்னால் ஒரு ஆள் தெரியாதவர்களால் வெட்டியும் சுட்டும் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். அதுதான் நியூஸ் உள்ளே அந்த செய்திகளிலே அந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கும். அப்படியான இவர்களுக்கு இயங்கி வந்தவர்களால் அரங்கேற்றப்பட்ட இப்படியான கொடூரமான செயல்பாடுகள், கொடூரமான கொலைகள், இவற்றுக்கெல்லாம் விட்ட வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இவர்கள்தான் முக்கிய காரணம். இவர்களிடம் சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டால் இப்படியான கொலைகளுக்கெல்லாம் நீதி கிடைக்கும். இந்த நீதியை கிடைப்பதற்கு முன்னதாக இன்றைக்கு இந்த ஊழல்வாதிகள் ஊழையிட்டு அவரை விடுதலை செய்யணும், அவர்களை பெயில் இருந்தெடுக்கணும், அவரை ஜனாதிபதி என்று சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை வைத்து அவரை விடுதலை செய்வதற்கு ரோட்டிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றது என்று சொன்னால் இந்த கூட்டம் எங்கே போய்விட்டது? அநீதிக்கும்
இன்னும் ஊழலுக்கும் அடிபணிகின்ற கூச்சலிடுகின்ற கூட்டமாக இன்றைக்கு மாறிவிட்டது. நீதிக்கு இடமில்லாத, நீதியே செத்து போகின்ற அந்த நிலைமையாக மாறி போய்விட்டது. நான் நினைக்கிறேன், இந்த குடும்பத்தை நான் பார்த்து, இந்த குடும்பத்தினுடைய இதை பார்த்து நான் கண்ணீர் விட்ட நாட்கள் பல, நான் அழுது கொண்டிருந்த நாட்கள் பல. இவற்றை எழுத்து எழுத்து என்னுடைய மனதிலே வைத்து எனக்கு சரியான ட்ரோமாவாக இருந்தது. இதை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன், அழுதேன். என்ன செய்வதென்று முடியவில்லை அந்த நாட்களிலே. இப்பொழுது பார்க்கும்போது இவற்றுகளுக்கெல்லாம் நீதி கிடைக்காதா என்று என்னுடைய ஆதங்கம், இந்த ஆதங்கத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய சகோதரங்களுக்கு, உறவினர்களுக்கு, இன்னும் தாய் தந்தையர் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று, அனுரகுமாரனுடைய ஆட்சியிலே நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன், தெளிவாக நம்புகிறேன். நன்றி.